السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من صام يوم من المحرم فله بكل يوم 30 يوما صوما. சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருமையினால் முஹர்ரம் மாதத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். அதில் குறிப்பாக நாளைய தினத்தில் பிறை 9, 10 புனிதமான ஆஷுராவுடைய நாளை நாம் அடையவிருக்கிறோம். இந்நேரத்திலே ஆஷுராவுடைய நாள், அதன் சிறப்புகள் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் இந்த சமூகத்தை நோன்பு வைக்க வேண்டும் என்று ஏவினார்கள் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஆஷுராவுடைய நாளில் உலகம் தோன்றிய நாளிலிருந்து அல்லாஹு தஆலா அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10வது நாளை அல்லாஹு தஆலா அவ்வளவு கண்ணியப்படுத்தி தருகிறான். ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆஷுராவுடைய அந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாட்களில், அந்த நாளில் என்னென்னெல்லாம் உலகில் நடந்திருக்கிறது என்பதை நாம் வரலாறுகளில் நம்மால் பார்க்க முடியும். வானம் பூமியை அல்லாஹு தஆலா இந்த ஆஷுராவுடைய நாளில்தான் படைத்திருக்கிறான் அப்படின்னு வருது. அதே போன்று எழுதுகோல், அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தினுடைய எல்லா விதமான தக்தீர்களையும் எழுதக்கூடிய அந்த எழுதுகோலை அல்லாஹ் ஆஷுராவுடைய நாளில் படைத்தான். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு நமக்கு தெரியும். அதற்கு பிறகு 200 வருடம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தௌபா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. 200 வருஷத்துக்கு பிறகு அவர்களுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா அந்த ஆஷுராவுடைய நாளில் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 365ஆம் வயதில் 365வது வயதில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4வது வானத்திற்கு உயர்த்தப்பட்ட நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான் அப்படின்னு வருது. ஹதீஸில் எவ்வளவோ சிறப்புகளை அல்லாஹு தஆலா இந்த ஆஷுராவுடைய நாளில் நிகழ்த்தி தந்திருக்கிறான். அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் நமக்கு தெரியும். 40 நாட்களுக்கு பிறகு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் மிதந்தது. அது 40 நாட்களுக்கு பிறகு அதை கரையின் பக்கம் ஒதுக்கிய நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஹலீலுல்லா, இறை நேசர் என்ற உயர்ந்த பட்டத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஆஷுராவுடைய நாளில் வழங்கினான் அப்படின்னு ஹதீஸில் வருது. மேலும் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட போது அந்த நெருப்பு குண்டம் அது 40 நாட்களாக அந்த நெருப்பு என்பது குளிரூட்டப்பட்ட நிலையில் அல்லாஹு தஆலா அப்படியே மாற்றி அதில் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்திருந்த நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான் அப்படிங்கிற ஹதீஸில் எவ்வளவோ சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்நாளில் 86வது வயதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா இந்த ஆஷ்ராவுடைய நாளில் அல்லாஹு தாலா கருவுறச் செய்து பிறக்க செய்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 வருட சிறை தண்டனைக்கு பிறகு சிறந்த மன்னராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆஷ்ராவுடைய நாளில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதேபோன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். சின்ன வயசில் பிரிந்து 39வது வயதில் ஹதீஸில் வருது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 39வது வயதில் தன்னுடைய தந்தையை சந்தித்த நாளும் இந்த ஆஷராவுடைய நாள்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமுதாயத்தினர்கள் அப்படின்னு நம்ம ஒரு தோராயமாக பார்க்க முடியும். ஆனால் 6,70,000 பேர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 6,70,000 நபர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடிய ஃபிரௌனிடம் இருந்து பாதுகாத்து அவர்கள் ஈடேற்றம் பெறச் செய்த நாளும் இந்த ஆஷராவுடைய நாள் தான். அப்படிங்கிறதுனால தான் யூதர்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஆஷராவுடைய நாளில் நோன்பு வச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தௌராத்தை இந்த நாளில்தான் அவர்களுக்கு வழங்கினான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஆஷராவுடைய நாளில்தான் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹு தாலா வழங்கினான். அதே போன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி காலம் தோன்றியது முதல் அல்லாஹ் இந்த ஆஷராவுடைய தினத்தை இந்த மக்களுக்கு புரியப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு சிறப்பையும் அல்லாஹ் இந்த ஆஷராவுடைய நாளில் நிகழ்த்தினான். அதேபோன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருடம் கடுமையான நோய் நொடியில் அவர்கள் இருந்தாங்க. உடம்பு முழுக்க புழுவால் மொய்க்கப்பட்ட நிலையில் இருப்பாங்க. 18 வருஷம் அவர்களுடைய கஷ்டத்திற்கு பிறகு அவர்களுக்கு இந்த நாளில்தான் அவர்களுக்கு அல்லாஹ் நிவாரணத்தை வழங்கினான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றுக்கு போனாங்கன்னு தெரியும். 40 நாட்கள் அந்த மீன் வயிற்றில் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த நாளில்தான் மீன் வயிற்றில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த மீன் அந்த 40 நாளில் உலகையே சுற்றி வந்துச்சு அப்படிங்கிறது ஹதீஸில் இருக்கு. அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமூகம் செய்த தவறுகள்னால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, கடலுக்கு போனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர்களுடைய சமுதாயத்தினர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த அந்த தவறை அல்லாஹு தாலா, அந்த சமுதாயம் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 1,70,000 நபர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த ஆஷராவுடைய நாளில் அவர்களுடைய தௌபாவை பாவத்தை அல்லாஹு மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு வருது. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் இந்த ஆஷராவுடைய நாள் தான். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 33வது வயதிலே அவர்கள் அல்லாஹுவின்பால் உயர்த்தப்பட்டாங்க. 2வது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எத்தனாவது வானம்னு சொன்னேன்? 4வது வானம். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2வது வானத்தில் 33வது வயதில் இந்த நாளில் தான் அவர்கள் அல்லாஹுவின்பால் வானத்தின்பால் உயர்த்தப்பட்டார்கள். அதேபோல் ஹதீஸிலே எக்கச்சக்கமான சிறப்புகள். உலகின் முதலில் மழை பெய்த நாளும் இந்த ஆஷராவுடைய நாள் தான். அதே மாதிரி முதலில் குறைஷியர்கள் புனிதமான கஅபாவிற்கு போர்வை போத்திய நாளும் இந்த ஆஷராவுடைய நாள் தான். குறைஷியர்கள் இந்த ஆஷராவுடைய நாளை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்படிங்கிறது வரலாறுகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகியை 25வது வயதில் திருமணம் முடித்த நாளும் இந்த ஆஷராவுடைய நாள் தான். எவ்வளவு பரக்கத்தான நிகழ்வை எல்லாம் அல்லாஹ் நிகழ்த்தி தந்திருக்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு துக்கமான ஒரு நிகழ்வுன்னா இது ஒன்று தான். இது எல்லாம் அல்லாஹ் சிறப்பை தந்திருக்கிறான். எவ்வளவு சிறப்புகளை அடுக்கி சொல்லி வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிராக இருந்த ஆருயிர் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்ட நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது.
அதே போன்று ஹதீஸிலே 24வது சிறப்பாக ஒரு சிறப்பை கோடிட்டு தருகிறார்கள். கியாமத்தின் மறுமை இந்நாள் ஏற்பட போவதும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான் அப்படின்னு முடிக்கிறான். எனவேதான் அருமையான முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறத விட முன் வாழ்ந்த நபிமார்கள் யசூமூன யௌம ஆஷுரா வஹும் ஃபி சியாகி, முன் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் இந்த ஆஷுராவுடைய நாளில் எல்லா நபிமார்களும் நோன்பு வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எனவே ஃபலா தஃபூதன்னகும் பி பரக்கத்தின், அந்த நாளில் நோன்பு வைப்பதில் ஏற்படக்கூடிய பரக்கத்தை நீங்கள் தப்ப விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஹதீஸில். ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைப்பது என்பது எவ்வளவு சிறப்பானது. உலகத்தில் தோன்றி எல்லா நபிமார்களும் இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஹதீஸில் வருது. அதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நோன்பு வச்சாங்க இல்லையா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, லிம தசூமு ஆஷுரா ஃபி சஃபரி வ துஃப்திரு ரமலான், ரமலானுடைய நோன்பை கூட நீங்கள் சஃபரில் இருக்கும்போது நீங்கள் விட்டுடுறீங்க, ஆனால் சஃபரில் பிரயாணத்தில் இருந்தாலும் கூட ஆஷுராவுடைய நாளில் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்கப்பட்ட போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லித் தர்றாங்க. அல்லாஹு தாலா ரமலானுடைய நோன்பை கூட இத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், வேறொரு நாளில் நோன்பு நோற்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதில் விட்டன்னா இன்னொரு நாளில் அதை நம்ம கலா செய்யலாம். ஆனால் ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைப்பது என்பது அதை மற்ற நாளில் நம்மால் அதை கலா செய்யவே முடியாது, அதனுடைய பரக்கத்தை பெறவே முடியாது. எனவேதான் சஃபரில் இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியிலே நான் இந்த ஆஷுராவுடைய நோன்பை நான் நோற்று விடுவேன் அப்படின்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. ரபி இப்னு ஹைசம் அப்படிங்கிறவங்களும் அவங்கள போன்ற மற்றவர்களும் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. யசூமுன யௌம ஆஷுரா வஹும் ஃபி சியாகில் மர்லி ஷதீதி வ சியாகி, கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்த சமயத்திலும் கூட அந்த ரபி இப்னு ஹைசம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த நாளில் நோன்பு வைத்தார்கள். அந்த நோய் எப்படிப்பட்ட நோயின்னா அவர்களை மௌத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய கடுமையான நோயாக இருந்த போதிலும் கூட அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போன்று சக்ராத்துடைய நிலையிலும் இந்த ஆஷுராவுடைய நோன்பை பெருமக்கள் பேணுதலோடு பிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஹதீஸில் பார்க்க முடியுது. எவ்வளவு சிறப்புகளை அல்லாஹு தாலா சொல்லி தருகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைப்பதால் ஏற்படக்கூடிய சிறப்பை குறித்து சொல்லி தந்தாங்க. மன் சாம யௌமின் மினல் முஹர்ரம் மாதத்தில் பிறை 1 to 10 வரை நோன்பு வைப்பது என்பது ஒரு சுன்னத்து. வாய்ப்பு இருந்தால் பிறை 1 to 10 வரை நோன்பு வைக்கிறதுங்கிறது ஒரு சுன்னத்து. வருடத்தின் முடிவையும் வருடத்தின் ஆரம்பத்தையும் நோன்பு வைப்பது என்பது ஒரு சுன்னத்து. சரி இருக்கட்டும். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் என்ன சொல்லி தர்றாங்க, முஹர்ரம் மாதத்திலே யார் ஒருவர் அந்த 10 நாளில் ஒரு நாள், முஹர்ரம் மாதத்தில் ஒரு நாள் யார் நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா 30 நாட்கள் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹு தாலா வழங்குகிறான் அப்படின்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஷுராவுடைய நாளில் நம் நோன்பு வைப்பது என்பது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு சிறப்பிற்குரியது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எனவே அந்த ஆஷுராவுடைய நாளில் நீங்கள் நோன்பு வைங்க, உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு விசாலமாக நீங்கள் செலவு செய்யுங்கள். இஃப்தரதல்லாஹு அலா பனி இஸ்ராயில் சௌம யௌமின் ஃபி சனத்தின் வஹுவ யௌமி ஆஷுரா, ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைப்பதை அல்லாஹு தாலா பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருந்தான். எப்படி ரமலான் நமக்கு கடமையாக இருக்கோ அதே மாதிரி பனு இஸ்ரவேலர்களுக்கு கடமையாக்கியிருந்தான் சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனவே ஃபசுமுஹு நீங்களும் நோன்பு வைங்க, வ வஸ்ஸிஉ ஃபீஹி அலா இயாலிக்கும்
உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அந்த நாளில் மிக விசாலமாக நீங்கள் செலவு செய்யுங்கள். எப்படி பெருநாளில் நம்ம செலவு செய்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு விசாலமாக நீங்கள் செலவு செய்யுங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒமன் வஸ அலா இயாலிஹி மின் மாலிஹி ஃபி யௌமி ஆஷுரா, ஆஷுராவுடைய தினத்தில் யார் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி அவர் செலவு செய்கிறாரோ, வஸ அல்லாஹு அலைஹி சாயிர சனத்திஹி, வருடம் முழுக்க அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு விசாலமாக ரிசுக்கை கொடுப்பதற்கு அல்லாஹு பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். ஒமன் சாம ஹாதல் யௌமி, இந்த நாளில் யார் நோன்பு வைக்கிறாரோ, கான கஃபாரத்துன் அர்பஈன சனத்தன், மாஷா அல்லாஹ், 40 வருடத்தினுடைய அவனுடைய சிறு பாவங்கள் எல்லாம் நீங்குவதற்கு கஃபாராவாக இந்த நோன்பு இருக்கிறது. வமாமின் அஹதின் யஹ்யா லைலத்தன், அதே மாதிரி ஆஷுராவுடைய தினத்தில் இரவு முழுக்க யார் ஹயாத்தாக ஆக்கி நல்ல அமல்கள் செய்து அஸ்பஹ சாயிமன், பகல் பொழுதிலே நோன்பு வைக்கிறாரோ, மாத்த பலம் எதிரீபில் மௌத்தி, மௌத் அவருக்கு வருவதே தெரியாத அளவிற்கு அவருடைய சக்கராத்து லேசாக்கப்பட்டு மிக இலகுவான நிலையில் அவருடைய ரூஹு பிரியும் அப்படின்னு வருது ஹதீஸ். ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைக்கிறதுங்கிறது எவ்வளவு சிறப்பிற்குரியதாக இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரமலானுடைய நோன்பு கடமையாக ஆக்குவதற்கு முன்னால் அவங்க ஆஷுராவுடைய நோன்பை வளமையாக ஃபரலாக நோற்று கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு முன்னால் ஜாஹிலியா காலத்தில் இருக்கும்போதே ஆஷுராவுடைய தினத்தை அந்த மக்கள் மிக சிறப்பாகத்தான் கொண்டாடினாங்க. ஈமான் கொள்றதுக்கு முன்னாலேயே எந்த அளவுக்குன்னா, முஹர்ரம் மாதம் பிறந்துட்டாலே வருடம் முழுக்க சண்டையிட்டு கொண்டு போரிட்டு கொண்டு வாளால் வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்த அந்த ஜாஹிலியா காலத்திலே இருந்த அந்த குறைஷியர்களும் கூட முஹர்ரம் மாதம் பிறந்து விட்டது என்று சொன்னால் அதனுடைய கண்ணியத்தை மகத்துவத்தை விளங்கி அந்த நாளில் அவங்க சண்டையிடவே மாட்டாங்களாம். எந்த அளவுக்குன்னா, பல 100 வருஷமாக குடும்பமாக சந்ததி சந்ததியாக சண்டை போட்டு கொண்டிருந்த மனிதர்கள் நேரில் சந்தித்தால் வெட்டி வீழ்த்துவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த அந்த மக்களை கூட முஹர்ரம் மாதத்திலே அவர்கள் வீதியில் மிக சாதாரணமாக வளாந்தும் போது கூட இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, சாதாரணமாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய கண்ணியத்தை அவர்கள் விளங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி ஹதீஸில் இன்னொரு செய்தி வருது, கான அஹ்லு ஹைபர் யசூமூன யௌம ஆஷுரா, ஆஷுராவுடைய நாளில் அந்த யூத பெண்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அதை அவர்கள் எத்தஹிதூனஹு ஈதன், அதை அவர்கள் பெருநாளாகவே அந்த ஆஷுராவுடைய நாளை கொண்டாடுவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு ஹதீஸில் வருது, எல்பிசூன நிசாஅஹும் ஃபீஹி, அந்த யூத பெண்கள் எல்லாம் அந்த நாளில் புத்தாடை அணிவித்து கொண்டு நகை ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொள்வார்கள். எனவே அந்த நாளில் அந்த நாளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அவங்க அப்படிலாம் செஞ்சாங்க. எனவே ஃபசூமுஹு அன்தும், நீங்களும் அந்த நாளில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நோன்பு வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யூதர்கள்ட்ட மதீனாவுக்கு வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, மதீனாவுக்கு வந்திருக்கும் போது யூதர்கள்லாம் நோன்பு வச்சுருக்கிறாங்க அந்த ஆஷுராவுடைய தினத்தில். அப்போ ஏன் நோன்பு வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது, எங்களுடைய முன் வாழ்ந்த எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த நாளில் தான் வெற்றியை கொடுத்தான். ஃபிரௌனிடம் இருந்து அவர்களை கொண்டு ஈமானை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா இந்த நாளில் காப்பாற்றினான், ஈடேற்றம் பெறச் செய்தான். எனவே அந்த நன்றிகடனை வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு வச்சிருக்கிறோன்னு சொல்லும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நஹ்னு அஹக்கு மின்ஹும், நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு உங்களை விட நாங்கள் மிக தகுதியானவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யூதர்கள் 10வது நாள் நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சுட்டு சொன்னாங்க, அடுத்த வருடம் நான் ஹயாத்தாக இருந்தால் 9ஐயும் 10ஐயும் சேர்த்து நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே தான் நம்ம 9, 10 நோன்பு வைக்கிறோம்.
9வது அன்னைக்கு நோன்பு வைக்க முடியாமல் போச்சு, வாய்ப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு சிரமங்கள் இருக்குதுன்னா 10, 11 அப்படின்னு நோன்பு வைக்கலாம். இருந்தாலும் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நாவுல இருந்து 9, 10ன்னு வந்ததுனால நம்ம 9, 10 என்ன செய்கிறோம், அவங்களுடைய புனிதமான நாவிலிருந்து வந்த வார்த்தை அப்படிங்கிறதுனால நம்ம 9, 10 நோன்பு வைக்கிறோம். அப்போது அந்த ஆஷுராவுடைய நாளில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அந்த நாளில் குளித்து கொள்வது என்பது மிக சிறப்பிற்குரியதாக இருக்குது. யஹ்ரிகு லைலத்த ஆஷுரா, அதுக்கு ஒரு சிறப்பை சொல்கிறாங்க, ஹதீஸில் வருது. யஹ்ரிகு லைலத்த ஆஷுரா ஜம்ஸமஹு இலா சாயிரில் மியாஹி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீர்த்தடங்களிலும் அல்லாஹு தாலா ஜம்சம் நீரை அந்த ஆஷுராவுடைய நாளில் கலக்குகிறான். எனவே ஃபமனிக்தஸல யௌமஇதின், யார் ஒருவர் அந்த நாளில் குளித்து கொள்கிறாரோ, அம்மன மினல் மரலி ஃபி ஜமீஇ ஸனதி, வருடம் முழுக்க எல்லா விதமான நோய்களிலிருந்தும் அவர் நிவாரணம் பெறுகிறார், பாதுகாப்பு பெறுகிறார் அப்படின்னு ஹதீஸில் வருது. எவ்வளவு சிறப்பு பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த நாளினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அவங்க அந்த ஆஷுராவுடைய தினத்தில் காண எல்பிசு ஃபீஹில் கித்தான், அவங்க கைத்தறியினால் ஆன ஆடையை அந்த நாளில் அணிவார்கள். அதே மாதிரி வயக்தஹிலு ஃபீஹி பில் இஸ்முதி, இஸ்முத் அப்படிங்கிற அந்த சுருமாவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அணிவாங்க, இட்டுக்கொள்வார்கள் அப்படின்னு வருது. இப்போ ஆஷுராவுடைய தினத்தில் நம்ம இதையெல்லாம் செய்து கொள்வது, குளிப்பது, அது மாதிரி சுருமா இடுவது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது பார்க்க முடியும். இந்த ஆஷுராவுடைய தினத்தில் மட்டும் செய்கிற மிக சிறப்பிற்குரியது அப்படின்னு வரக்கூடிய விஷயங்கள் ஹதீஸில் வருது. 12 விஷயங்கள் ஆஷுராவுடைய தினத்தில் நம்ம செய்யணுமா. வஹிய அஸ்ஸலாத்து வஸ்ஸௌமு வஸ்ஸிலத்துர் ரஹ்மி, தொழுவது, நஃபிலான வணக்கங்களை நாம் செய்து கொள்வது, ஃபரலான தொழுகைகளில் விட்டு போன தொழுகைகளை கலா செய்து கொள்வது, அதே மாதிரி நோன்பு வைக்கிறது நமக்கு தெரியும், அதே மாதிரி உறவுகளோடு சேர்ந்து கொள்வது, அதே மாதிரி நம்மால் முடிந்த அளவிற்கு சதக்காக்களை செய்வது, அதே மாதிரி உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது, சுருமா இடுவது நான் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி வஸியாரத்து ஆலிமின், உலமாக்களை சந்திப்பது, அவர்களிடத்திலிருந்து நற்செய்திகளை தெரிந்து கொள்வது, வஅயாதத்து மரீலின், அதே மாதிரி நோயாளிகளை சென்று சந்திப்பது, வமஸஹ ரஅஸுல் யதீமி, யதீமான அனாதை பிள்ளைகளுடைய தலையை தடவுவது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்களை நாம் அரவணைத்து அவர்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்வது. அதே மாதிரி வத்தவஸ்ஸஅத்து அலல் அயாலி, குடும்பத்தினர்களுக்கு விசாலமாக செலவு செய்வது, நம்ம ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி தக்லீமுல் அலுஃபாரி, அந்த நாளில் நகங்களை கத்தரித்து கொள்வது என்பது ஒரு சுன்னத். இன்னொரு சுன்னத் என்னன்னா, கிராஅத்து சூரத்துல் இஹ்லாஸி அல்ஃப மர்ரத்தின், சூரத்துல் இஹ்லாஸ் சூறாவை அந்த ஆஷுராவுடைய தினத்திலே ஒரு 1000 முறை ஓதுறதுங்கிறது ஒரு சுன்னத். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செஞ்சுக்கலாம், இந்த நாளில் இது போன்ற உண்டான நற்செயல்களை எல்லாம் நாம் செய்து அந்த நாளின் கண்ணியத்தை, உயர்வை விளங்கி அதனுடைய எல்லா சிறப்புகளையும் அடைவதற்குண்டான உயர்ந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. எப்படி எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா எல்லா விதமான வெற்றியையும் ஏற்படுத்தினானோ, அதே போன்று நமது வாழ்வில் நாம் சந்தித்திருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை ஈடேற்றம் பெறச் செய்வானாக. எல்லா விதமான சிரமங்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த வருடம் முழுக்க ஏற்படக்கூடிய எல்லா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. எப்படி அல்லாஹ் நபிமார்களுக்கு நோயிலிருந்து நிவாரணத்தை தந்தானோ, அதே போன்று நம்மை எல்லா நோய் நொடிகளிலிருந்து அல்லாஹ் முழுமையாக பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.